அவன் கட்டில் அவ்வளோ யாரையும் உட்கார வைக்க மாட்டான். நான் வீட்டுக்கு வந்தேன்னா அவன் உட்காந்துருப்பான். நான் என்ன பண்ணுவேன், நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு நான் உட்காருவேன். ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவன் சாப்பிடும்போது சாப்பிட்டு கொடுப்பான். ஆனால் என்னை ஊட்டி விடுவான். நான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இப்போ அவன் இல்லை. அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போனாலும் அவன் சொல்லுவான், நான் வேணாம், நம்ம எல்லாருமே ஒன்றா போகலாம். அன்னை கூப்பிட்டுக்குண்ணா, கௌசி தான் சொல்லுவான், கௌசியை கூப்பிட்டுக்குண்ணா, சுதேஷ் அஞ்சனாவெல்லாம் கூப்பிட்டுக்குண்ணா, எல்லோரும் ஒன்றா போயிட்டு வரலாண்ணா, நம்ம எங்கன்னா போனால் ஜாலியாக இருந்துட்டு வரலாண்ணா அப்படின்னுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆந்தாப்பாவையும் மரியம்மையும் எல்லோரும் 2 பேருமே கண்டிப்பாக எல்லாருமே ஒன்றா நாங்கள் போயிட்டு வந்துருக்குறோம். அவன் ஒரே ஒன்று சொல்லுவான் என்கிட்ட, அண்ணா என்ன அண்ணன் தான் கூப்பிடுவான். மற்றவங்கள எல்லாருமே ஒரு ஆளுக்கு வடாப்படன்னு கூட கூப்பிடுவான். ஆனால் என்ன வரைக்கும் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவான். ஆனால் அவனா நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும்ண்ணா, நீ அப்படி போயிட்ட, மண்ணப்பா அந்த லாஸ்ட்டு போயிட்டாரு, மோகனப்பா அங்கே போயிட்டாரு, இவங்க ரவேப்பா அவங்க இருந்த கணக்கே இல்லாமல் இருக்காங்க, ரஞ்சித்து அவன் ஒரு பக்கம் போயிட்டான், நம்ம எல்லாம் வந்து எப்போ நான் ஒன்றா இருப்போம் அப்படின்னா என்கிட்ட சொல்லுவான். என்னடா பண்ணுறது, எல்லாம் ஒரு நாள் நடக்கும்டா அப்படின்னு சொல்லுவேன். அவன் இல்லை. அவன் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நம்ம ஃபேமிலி வந்து இப்போ எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கணும். டேவிட் ஆசைப்பட்டான் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். அதுபோல் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அவனுக்கு அவனுடைய சந்தோஷத்தை நம்ம நிறைவேற்றணும்.